அனைவருக்கும் வணக்கம். எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ண மறந்துட்டீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல எந்த ஜாபா இருந்தாலும் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் குடுப்பாங்க. இப்ப விட்டிருக்க சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா நிரப்ப போறதா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதுக்காக என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பொதுவா 18 மாதங்கள் கால அவகாசம் குடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அத ரினிவல் பண்ணி லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். லைவ்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு சீனியாரிட்டி மூலியமா கவர்மெண்ட்ல குடுக்குற ஜாப்ஸ்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகும். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 3 வருஷத்துக்குள்ள அத ரினிவல் பண்றத மறந்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ரினிவல் பண்றதுக்கான கால அவகாசம் 18 மாதங்கள் குடுப்பாங்க. 18 மாதங்கள் தாண்டி நம்ம ரினிவல் பண்ணாம விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு சீனியாரிட்டி மிஸ் ஆயிடும். ரினிவலும் நம்மளால பண்ண முடியாது. எப்பவாச்சும் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ரினிவல் பண்ண முடியும். அந்த அப்டேட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2014க்கு அப்புறம் யாரெல்லாம் ரினிவல் பண்ணாம விட்டாங்களோ, அவங்க எல்லாருமே ரினிவல் பண்ணிக்கலான்ற அப்டேட் குடுத்துருக்காங்க. எப்படி ரினிவல் பண்ணணுன்ற ஃபுல் வீடியோ கீழ டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம